வணக்கம். சக்தி உபாசகர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாங்க, எல்லாருமே ஒரு தேடல்கள்லயே போயிட்டு இருப்போம். என்ன தேடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாங்க, பணம் சம்பந்தப்பட்ட விஷயமாகவே, அதாவது பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னால எதையும் சாதித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நாம பணத்தை தேடி ஓடிக்கொண்டே இருப்போம். ஆனால் அந்த விஷயங்கள் நம்மளுக்கு எளிதில் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற விதமான ஒரு வருத்தத்தையும், அதை எப்படி நாம கிடைக்க வைக்கிறது அப்படிங்கிற விதமான ஒரு முயற்சியிலையுமே நாம் இருப்போம். அப்போ அந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்த நம்ம எப்படி ஆகர்ஷணப்படுத்திக்கிறது, நம்ம எப்படி அந்த ஈர்ப்பு தன்மைகளை கொண்டு வந்துக்கிறது நம்ம கிட்ட அப்படிங்கிற விதமான ஒரு விஷயத்த பார்ப்போம். இப்பங்க திருக்குறளை அதாவது திருக்குறளை திருவள்ளுவர் எழுதினார். இன்று வரை அழியாமல் இருக்கிறது. எதில் எழுதினார்? ஓலைச்சுவடி, அதாவது பனை ஓலையில் எழுதினார். முன்னொரு காலத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாங்க, நம்மளுடைய ஜாதகங்கள், நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்தை பனை ஓலைகள்ல எழுதி வச்சிருப்பாங்க. அப்ப இன்னைக்கு வரைக்கும் அந்த பனை ஓலைகள்ல இருக்கக்கூடிய அந்த ஜாதகம் அப்படியே அழியாமல் இருக்கின்றது. ஓலைச்சுவடிகள் அப்படிங்கிறது பனை ஓலைகள் எழுதப்படுறதுதான். அப்போ ஒரு பனை ஓலைக்கு, பனைக்கு மரத்திற்கு நம்மளுடைய சித்தர்களும் முன்னோர்களும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாங்க. சித்தர்கள் எல்லாமே முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாங்க. இதே பெரியவங்க கிட்ட நாம கேட்டு பார்த்தோம் அப்படின்னம்னா, இல்லைன்னா நம்மளுக்கே தெரியும். பழைய வீடுகள்ல முன்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாங்க, நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த பனங்கொட்டை இருக்குது இல்லைங்களா, அந்த பனங்கொட்டையில ஒரு கண்ணு வரைஞ்சு, மூக்கு வரைஞ்சு, அதுக்கு ஒரு வாய் வச்சு, அதுக்கு ஒரு காதுகள் எல்லாம் வரைஞ்சு, அதை நாம என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, வீட்டுக்கு முன்னாடி கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இதுல எல்லாமே சூட்சம விஷயங்கள் அடங்கி இருக்கின்றது. இதுல அனைத்திலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சம விஷயங்கள். இது மறைக்கப்பட்டு விட்டது. மறைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறத விட மக்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள். குழந்தைகளுக்கு இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னாங்க தாயத்து கட்டுறாங்க. ஆனா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாங்க பனை ஓலையில அந்த எந்திரங்கள் எழுதி, ஒரு குழந்தை நலுங்கிருச்சு, ஒரு குழந்தை உணவு எடுத்துக்க மாட்டேங்குது, ஒரு குழந்தைக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா பனை ஓலைகளை எழுதி, அதுக்கு பேரு நறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நறுக்கு எழுதி கட்டினா சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பனை ஓலையில எழுதி அந்த குழந்தைக்கு கட்டுவாங்க. அப்ப பனை மரத்துக்கு நம்மளுடைய முன்னோர்களும் சித்தர்களும் எவ்வளவு முக்கியத்துவங்கள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும். சரிங்களா? அந்த மாதிரிங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சூட்சமமான ஒரு விஷயங்களை நான் இன்னைக்கு சொல்ல போறேங்க. சரிங்களா? அதாவது பாத்தீங்கன்னாங்க, நம்ம வீட்டுல ஒரு பொருளை வைத்து வழிபாடு செய்யப்படும் பொழுது, அந்த விஷயம் நம்மளுக்கு அதனுடைய பிரதிபலனை நம்மளுக்கு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாங்க, நீங்க பாருங்க, இது ஒரு பனம் கொட்டை. பனை மரத்துல இருந்து, அதாவது நொங்குக்கு அப்புறமாக கிடைக்கக்கூடிய, அதை பறிக்கல அப்படின்னா இதுவே காயாக மாறி அதுவா தன்னால கீழே விழுது. இது ஒரு பனம் கொட்டை, வேற எதுவுமே இல்லைங்க. ஒரு சாதாரண ஒரு சூட்சம விஷயம்தான். இதுக்கு ஏன் முன்னோர்கள் பனம் கொட்டை, பனை மரத்திலிருந்து வந்ததுனால பனம் கொட்டை அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு விஷயம். ஏன் பனம் கொட்டை அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாங்க, இந்த பனம் கொட்டைக்கு இந்த மாதிரி மஞ்சள் தடவி, சரிங்களா, இந்த பனம் கொட்டைக்கு நாம மஞ்சள் தடவி அதுக்கு முறையாக சந்தனம், விபூதி, சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சு நம்மளுடைய பூஜை அறையில வச்சு, நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேங்க. அதாவது முன்னாடியே சில வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிறேன். சிவ நம அம் தம் நசி மசி, இந்த மந்திரத்தை மட்டும் தினந்தோறும் 9 முறைகள் சொல்லி
எந்த ஒரு விஷயத்திற்கு உரு போட்டாலும் அந்த உரு நிச்சயமாக அந்த பொருளுக்கு நாம் நினைக்கக்கூடிய உரு ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த பணம் கொட்டை அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்க? இதை வீட்டில் வைத்து வழிபாடு செய்தால் நமது வீட்டில் பணம் கொட்டும். பணம் கொட்ட இரண்டுமே ஒரே வார்த்தையா இருக்கு பார்த்தீங்களா? ஒரு எந்த ஒரு விஷயங்கள் இல்லாமலும் இந்த காய்க்கு அவங்க பெயர் வைக்கல. பணம் கொட்ட, பணத்தை கொடுக்கக்கூடிய மரம் பனை மரம். அந்த மாதிரிங்க. இது பணம் கொட்டை அப்படிங்கிறது எளிதில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் தான். இதை வச்சு நம்ம இதுக்கு மஞ்சள் தடவி விபூதி சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு இதுக்கு நாம முறையாக சிவ நம அம்தம் நசி மெசி அப்படின்னு சொல்லி 9 முறை சொல்லி இப்பங்க இது பூஜை அறையில வச்சிருக்கோம். நம்ம தினந்தோறும் இதை பார்க்கும் பொழுது இதற்கு வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய மனசுல என்ன தோணும்? பணம் கொட்ட பார்க்கறதுக்கு சிரிப்பாத்தான் இருக்குங்க. பணம் கொட்ட அப்படின்னு. அப்ப பணம் கொட்டனா நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறிடும். பணம் கொட்டை அப்படின்னா பணம் கொட்டை பார்த்து அதுக்கு பூஜை செய்யப்படும் பொழுது அதுக்கு தூப தீபங்கள் எல்லாம் காமிச்சு மரியாதைகள் செய்யப்படும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறிவிடும். பணம் கொட்டைக்கு பூஜை பண்ண என்ன ஆகும்? பணம் கொட்டை பலன் கொடுத்துதானே தீரும். அந்த மாதிரிங்க இந்த பணம் கொட்டையை எல்லாரும் உங்களுடைய வீட்டுல இந்த மாதிரி வச்சு வழிபாடுகள் செய்யுங்க. உங்களுக்கும் நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நிச்சயமாக குறையும். இது பார்த்தீங்கன்னாங்க இன்னைக்கு வேற 2 நபர்கள் ஒரு 3 நண்பர்களுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிறோம். இதுலயே நம்மளும் உறுதி வச்சிருக்கோம். நீங்க கிடைச்சா நீங்களே பண்ணிக்கிங்க, தவறில்லை. சரிங்களா? இதுல எந்த விதமான விஷயம் இல்லை. இது ஒரு தாந்திரீக பூஜைகள் தான். இது ஒரு தாந்திரீக பூஜை தான். மந்திரம் சொல்லிட்டு எப்படி பூஜைகள் செய்யறது அப்படிங்கிறது தூபம், தீபம், நெய்வேத்தியம், கற்பூர ஆராதனை இது எல்லாமே காமிச்சு இதுக்கு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நெருக்கடிகள் குறையும். இப்ப நான் தயார் பண்ணி வச்சிருக்கிறது எங்க ஊர்ல பணம் கொட்டை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த நபர்களுக்காக பார்சல் கொரியர் அனுப்புறதுக்காக நாம ஒரு 5 நாட்கள் பூஜை பண்ணி நாம எடுத்து வச்சிருக்கோம். அந்த விஷயத்தையும் உங்ககிட்ட நாம பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஆதரவு நிச்சயமா எனக்கு கொடுங்க. மேலும் சக்தி உபாசகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் பல தகவல்களை அறிய அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.